Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.3ல problem number 10 தான் பார்ப்போம். The data in the adjacent table depicts the length of the person's forehead and their corresponding height. அதாவது இந்த பக்கத்துல இருக்கிற இந்த டேபிள்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்சனோட லென்த்தும் அதாவது அவங்களோட நெத்தி இருக்குல்ல நெத்தின்றது தான் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நெத்தியோட நீளமும் அது போக அவங்களோட ஹைட்டும் அந்த பர்சனோட ஹைட் இன் இன்ச்சஸ்ல சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. Based on this data, a student finds a relationship between the height and the forehead length as y equal to ax plus b. இந்த டேட்டா வச்சு அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அது இந்த ஃபார்மெட்ல இருக்கு வேர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 4 சப்டிவிஷனுமே என்ன அதோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் இந்த ஃபார்மேட்ல தானே அந்த பையன் ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணான்னு சொன்னாங்க. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதே ஃபார்மேட்ல நம்ம ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். அதாவது y equal to ax plus bன்ற ஃபார்மேட்ல நம்ம ஒரு ரிலேஷன் எடுத்துட்டு அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா y equal to 0.9x plus 24.5. நான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த ரிலேஷனை நீங்க போட்டீங்கன்னா இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த எக்ஸ் வர இடத்துல இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ், இதெல்லாம் நம்ம ஒய். ஸோ இந்த எக்ஸ் வர இடத்துல நீங்க 35 போட்டு இந்த 0.9ஓட மல்டிபிள் பண்ணிட்டு அதோட ஆன்சரை 24.5ஓட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் அந்த பர்சனோட ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து இந்த 35 மட்டும் இல்லை, இந்த எக்ஸோட வேல்யூல நீங்க இந்த 4 வேல்யூல நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் அதோட கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ இந்த ரிலேஷன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ y equal to 0.9x plus 24.5 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட மேப் என்ன அப்படின்னு முதல் எனக்கு தெரியணும். இந்த ரிலேஷனோட மேப் என்னன்னு தெரிஞ்சாதானே அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ இதோட மேப்பிங் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு எஃப்னே பேர் கொடுக்கலாம். எஃப் இஸ் ஃப்ரம் கேபிட்டல் செட் எக்ஸ் டு கேபிட்டல் செட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேபிட்டல் செட் எக்ஸ்ன்றது என்னன்னா என்னோட லென்த், பர்சன்ஸோட லென்த் அதுதானே எக்ஸ். ஸோ இதுதான் என்னோட கேபிட்டல் செட் எக்ஸ். ஒய்ன்றது என்னன்னா அவங்களோட ஹைட்ஸ். நான் ஏன் இப்படி ஒரு மேப்பை நான் ஃப்ரேம் பண்ணேன்னா இந்த ரிலேஷன் வந்து நீங்க பாருங்களேன், ஒரு எக்ஸோட வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. அதுதானே இந்த ரிலேஷனு. ஸோ அதனால தான் நான் எப்படி மேப் பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸோட வேல்யூவை இந்த லென்த்ன்ற செட்ல இருந்து நீங்க எடுப்பீங்க. எடுத்து இதுல போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் என்னது ஒய். அந்த ஒய்ன்றது என்னது நம்ம ஹைட். ஹைட்ன்றதுக்கு நம்ம கேபிட்டல் ஒய்ன்ற செட்டா அதை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ எடுத்து இந்த ரிலேஷனுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ கிடைக்கிறதுனால என் மேப்பை நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துட்டு இந்த மேப் இது வந்து இப்போ ரிலேஷனா தான் இருக்கு. இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு அவங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸோட வேல்யூ நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஒய்யோட வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நீங்க எல்லா எக்ஸோட வேல்யூ நீங்க என்ன எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரே ஒரு ஒய்யோட வேல்யூ தான் கிடைக்கும். அதாவது நம்மளோட மேப் எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ நீங்க இந்த எக்ஸ்ன்ற செட்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்து நீங்க இந்த ரிலேஷன்ல போட்டீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப இது எதோட போய் மேப் ஆகும்னா நமக்கு 56ஓட போய் மேப் ஆகும். அந்த மாதிரி இப்ப நீங்க 45 எடுத்தீங்கன்னா அது எதோட தான் போய் மேப் ஆகும்னா இந்த ரிலேஷன்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 65 தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ அது வந்து இதோட தான் போய் மேப் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு வேல்யூமே எடுக்கும் போது அது ஒரு ஒய் தான் கரஸ்பாண்டிங் ஒரு ஒய் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு எக்ஸை இதுல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஒய்யோட வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதானே ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுமே. இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம்னா ஃபார் எனி எக்ஸ் இல்லைன்னா ஈச் எக்ஸ் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அதாவது கேபிட்டல் எக்ஸ் செட்ல இருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் அங்க ஒரே ஒரு ஒய் தான் இருக்கும். ஓகேவா? ஒய் இன் கேபிட்டல் ஒய் செட் ஒரு எக்ஸுக்குமே ஒரு ஒய் வேல்யூ தான் இருக்கு.
ஸோ அதனால நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிலேஷன நீங்க என்னன்னு சொல்லலாம்னா, ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா, A அண்ட் B யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அவங்க குடுத்திருக்க ஃபார்மேட் என்ன? y = ax + b. இங்கே நமக்கு என்ன இருக்கு? y = 0.9x + 24.5 இருக்கு. ஸோ இத வச்சே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க a யோட வேல்யூ என்னது நமக்கு? 0.9 அண்ட் உங்க b யோட வேல்யூ இங்க என்னவா இருக்கு? bக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 24.5. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல குடுத்துருக்கத வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ண ரிலேஷன் வச்சு 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல நம்ம A யோட வேல்யூ 0.9 அண்ட் B யோட வேல்யூ 24.5 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா, ஹைட் ஆஃப் த பெர்சன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபோர்ஹெடோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டரா இருந்தா, ஃபோர்ஹெடோட லென்த்ன்றது என்னன்னா நமக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ் அவங்க குடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் 40 சென்டிமீட்டர்னு குடுத்துட்டு, அப்படி இருந்தா ஹைட் ஆஃப் த பெர்சன்னா என்ன? ஒய் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஃபோர்ஹெடோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி குடுத்துட்டு, ஒய் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண ரிலேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல 40 போட போறோம். அவ்வளோதான். ஸோ அப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஒய் = 0.9 × 40 + 24.5 வரும். ஸோ எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். பிட்மாஸ் ரூல் இல்லன்னா போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி வேணா சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் அடிஷன் பண்ணணும். அப்படி நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 4 9s நமக்கு என்னது 36. இங்க ஒரு 0 இருக்குல்ல, 40 இருக்குல்ல, இங்க இங்க வந்து 316 ஆக்சுவலி வந்திருக்கும். இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கனால நமக்கு 0க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சனால அந்த 0 போயிருக்கும். வெறும் 36 மட்டும் வந்திருக்கும். இங்க பிளஸ் 24.5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 36ஓட 24.5 வந்து நம்ம ஆட் பண்ணணும். இங்க எதுவுமே மேல இல்லைன்னா 36க்கு பக்கத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும்? 5.0 மேல 1 6. ஸோ 60.5 தான் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய் நமக்கு எதுல குடுத்துருக்காங்க? ஒய் வந்து நமக்கு இன்ச்சஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஆன்சரும் எப்படி எழுதணும்னா, இன்ச்சஸ்ல தான் எழுதணும். 60.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது நீங்க சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்னா, when the length of the forehead is 40 centimeter, the height is 60.5 inches அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ஃபோர்த் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். Find the length of the forehead of a person if the height is 53.3 inches. ஹைட்னா நமக்கு என்னது? ஒய். ஒய்ய குடுத்துட்டாங்க. அதாவது 53.3 இன்ச்சஸ்ன்னு குடுத்துட்டு, அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் ஆஃப் த பெர்சன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இதுக்குமே நம்ம இந்த ரிலேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் நமக்கு என்ன ஒய்யோட வேல்யூ குடுத்துருக்கனால, ஒய்க்கு பதிலா அப்படியே நம்ம 53.3ன்னு போடுவோம். அப்படி போட்டுட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ ஆக்சுவலி நம்மளோட ரிலேஷன் என்ன? ஒய் = 0.9x + 24.5. ஸோ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒய்யோட வேல்யூ தான் குடுத்துருக்காங்க. 53.3 இன்ச்சஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? எக்ஸோட வேல்யூ. ஸோ ஒய்க்கு பதிலா நான் என்ன போட போறேன்? 53.3 = 0.9 எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். + 24.5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இங்கிட்டு இருக்க 24.5 நான் அங்கிட்டு எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 53.3 - 24.5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 53.3ல வந்து நம்ம 24.5 வந்து சப்ராக்ட் பண்ணணும். இங்க வந்து நமக்கு நம்பர் 3ன்றது ரொம்ப கம்மியான நம்பர் இருக்கு. 5 விட கம்மியான நம்பர் இருக்கனால நம்ம பாரோ பண்ணுவோம். அப்படி பாரோ பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க 2ன்னு வரும். இங்க வந்து 13ன்னு வரும். 13ல 5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 8. நெக்ஸ்ட்டு எனக்கு 2 இருக்கு. ஸோ மறுபடியும் நான் பாரோ பண்ணேன்னா எனக்கு இங்க 4ன்னு வரும். இங்க வந்து எனக்கு 12ன்னு வரும். ஸோ இங்க எனக்கு என்ன வரும்? 8 மறுபடியும் இங்க 2ன்னு வரும். ஸோ 28.8. So 0.9x = 28.8. ஸோ இங்கிட்டு இருக்க 0.9 வந்து நான் கீழே டினாமினேட்டர்ல கொண்டு வந்துக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. கீழேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம். இப்படி இருந்தா எனக்கு டிவிஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. மேலேயும் கீழே. ஸோ மேலேயும் கீழேயும் வந்து நான் 10ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பாயிண்ட் வந்து போயிடும். 288 / 9 வரும். ஸோ 288 9ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 9s are 27. 1
18 வருமா? நெக்ஸ்ட் என்ன வரும் எனக்கு? 2 9s ஆர் 18 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ என்னது? 32. அது எப்பயுமே இப்படி குடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர்ல குடுத்துருப்பாங்க. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ எனக்கு இங்க என்னன்னா 32 சென்டிமீட்டர். அதாவது லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் வந்து 32 சென்டிமீட்டர். ஸோ இத நான் சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்னா, வென்ன்னு ஒண்ணு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வென் ஓகேவா? இந்த இஃப்க்கு அப்புறம் இருக்கத வந்து நம்ம அப்படி எழுதணும். வென் the height of the person is 53.3 inches, கமா போட்டுட்டு the length of the forehead of a person is அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளோட ஆன்சர் 32 சென்டிமீட்டர்ல எழுதணும். ஸோ இப்படி எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுறதுக்குமே நமக்கு மார்க் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 10. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.